வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை பேஸ் பண்ண ஒரு ஜுவல்லரி கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். வேறு எந்த ஒரு கம்பெனியும் இல்லை, தங்கமயில் தான். ஸோ அது வந்து எப்படி கண்ணா பின்னான்னு க்ரோ ஆகி ஆல்மோஸ்ட் 7,000 ருபீஸ் போயிடுச்சு. ஸோ அந்த ஸ்டாக் வந்து 7,430 இருந்து டர்மடி தமாலடி விழுந்து கீழே விழுந்திருக்கு. டைட்டனை கம்பேர் பண்ணும்போதும் இந்த ஸ்டாக்கு ராக்கெட் வேகத்தில் பாஞ்சு போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன ரீசனால இந்த ஸ்டாக் வந்து ஆக்சுவலாக மேலே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாகவே இந்த ஸ்டாக் வந்து ஓவர் ஹைப்டான ஸ்டாக்கா, உண்மைக்குமே இந்த ஸ்டாக்கில் வந்து 7,430 பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையா, ஏன் 7,430 கீழேருந்து கீழே விழுந்துச்சு, ப்ரொவைடட் அவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் வந்து 86% இருந்துச்சு லாஸ்ட் குவார்ட்டரில். அப்படி இருந்தும் இந்த ஸ்டாக்கு 2 செஷனை ஒட்டி தர்மடி வாங்கி ஆல்மோஸ்ட் 19லேருந்து 20% கிட்ட ஸ்லைட் ஆயிருக்கு. இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் இதை கன்சிடர் பண்ணலாமா, இல்லை ஆல்ரெடி நான் கன்சிடர் பண்ணி வச்சுருந்தேன் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஷேர் மார்க்கெட், வெல்த் கிரியேஷன், கெரியர் டெவலப்மெண்ட், க்ரோத் ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மார்க்கெட் கேப் பொறுத்த வரைக்கும் 17,000 கோடிக்கான மார்க்கெட் கேப்பும், பிஇ வந்து 43.6, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 28.1, ப்ரைஸ் டு புக் பொறுத்த வரைக்கும் 12 டைம்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு பீக் வேல்யூ ஆன 7,430 இருந்து ஆல்மோஸ்ட் 26% கிட்ட கீழே விழுந்திருக்கு. ஸோ அதுவும் இந்த ரீசன்ட் டைம்ஸில் என்ன ரீசன்னால இது கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அஞ்சு ரீசன் இருக்குது இது கீழே விழுந்ததுக்கு. ஒன்று, சீக்வன்ஷியல் கொலாப்ஸு. Q1 ரிசல்ட்ஸ் வந்தப்போ ஆல்மோஸ்ட் 85 கோடி பண்ணியிருந்தாங்க வர்சஸ் 46 கோடி ப்ரீவியஸ் இயருக்கு கம்பேர் பண்ணும்போது. ஓவரால் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு மோசமும் இல்லை. ரெவென்யூ வந்து 6% கிட்ட ஸ்லிப் ஆயிருக்கு. அந்த ரீசன்னால இது கீழே விழுந்திருக்கு. ஆல்சோ இதோட ப்ராஃபிட் ரெவென்யூ க்ரோ ஆயிருக்கு, சேல்ஸ் பெருசாக க்ரோ ஆகலை எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு. இம்போர்ட் டியூட்டி ஸ்டாக்கு. ஸோ கோல்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து இம்போர்ட் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் 6%லேருந்து 15% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி கோல்டு வந்து ஓவர் ப்ரைஸ் ஆகி 1,50,000 ரூபாய், 1,60,000 ரூபாய் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜென்ரலாக வாங்குற இன்வெஸ்டர்ஸ்மே இப்போதைக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு கோல்டு கீழே விழும் அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணி விட்டார்கள். மூணாவது, ருப்பி இன்ஃப்ளேஷன். ருப்பி இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் கோல்டை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ ருப்பியை கொடுத்து தான் கோல்டு வாங்குவாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ருப்பி வேல்யூ டிப்ளீட் ஆகிட்டே வருது. ஸோ இதனால் இவங்களுக்கு இன்னும் கூட நிறைய ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான ரீசன் இருக்குது. ப்ரைஸ்ட் ஃபார் பர்ஃபெக்ஷன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து 249% ஒரே இயரில் க்ரோ ஆயிருக்கு. ரஃபாக 5 இயரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1,370% கிட்ட க்ரோ ஆயிருக்கு. இதுக்கு தான் என்னோட சந்தேகத்தை கிளப்பிச்சு. ஆக்சுவலாகவே பொட்டன்ஷியல் க்ரோத்தா, இல்லை நிறைய ஃபின் இன்வெஸ்டர்ஸு இதை பாசிட்டிவாக சொல்லியே இது க்ரோ ஆச்சான்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ கரெக்டானது குட்டாக கரெக்டாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஃப்ளாலஸாக இது வந்து கிராக்காக நான் பார்க்கல, ஒரு ரீசனபிள் கரெக்ஷனாக நான் பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு 28 டேஸ் ஆஃப் Q2 ஃபினான்ஷியல் இயர் 2027 பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேல்ஸில் பெருசாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் நாங்கள் பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ஸ்டாக்கு ஒரு 10% போட்டு அடிக்கவும் செஞ்சுருக்காங்க. கைடன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் கோல்டு வந்து 60-79% கிட்ட இயர் ஆன் இயர் ஹவுஸ் ஹோல்ட் பட்ஜெட்டில் வாங்குறாங்க. அது இப்போ டிஸ்ட்ராய் ஆகுது. என்ன ரீசன்னா, நிறைய பீப்புள் வந்து வீட்டில் நீங்களே எடுத்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும், ஒரு 5 லட்சத்துக்கு நகை வாங்கணும், 10 லட்சத்துக்கு நகை வாங்கணும்னு சொல்லிட்டு ருப்பியை தான் சொல்லுவாங்களே தவிர யார் இவ்வளோ கிராம் வாங்கணும் அவ்வளோ கிராம் வாங்கணும்னு சொல்லிட்டு பிடாமினன்ட் ஆஃப் குட்டி குட்டி பீப்புள் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம மந்த்லி ஸ்கீம் எடுத்துப்போம். மாதம் 5,000 சேர்த்துட்டே வரேன். அந்த 5,000 அக்யூமுலேட் ஆகும்போது எவ்வளோ கிராம் அக்யூமுலேட் ஆகிருக்கோ அந்த கிராமுக்கு தான் நம்ம நகை வாங்குமே தவிர நம்ம போயிட்டு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குற மாதிரியான பீப்புள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ அந்த ஒரு ரீசனுமே நம்ம பார்க்கணும். அன்ஆர்கனைஸ்ட் ஜுவல்லர்ஸ் நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. அவங்க கண்ணா பின்னான்ட்டு இன்வென்ட்ரி கெயினை போட்டு எப்படியாவது மார்க்கெட்டை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இன்வென்ட்ரி கெயின்னா வேறு ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கோல்டை வந்து வாங்குறேன். நான் கோல்டோட விலை 10,000 ரூபாய் இருக்கும்போது வாங்கியிருக்கேன். இன்றைக்கி கோல்டோட விலை 15,000 ஆயிடுச்சு. என் இன்வென்ட்ரியில் அது 10,000க்கு இருக்கும். அன்ஆர்கனைஸ்ட் ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவன் கஸ்டமரை பார்த்து 11,000க்கும் விற்கலாம், 12,000க்கும் விற்கலாம், அவனோட விருப்பம். அவங்க கம்பேரிட்டிவ்லி சீப்பராக கொடுக்கறதுனால பீப்புளும் டைவர்சிஃபை ஆகுறாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே கோல்டில் வந்து ஹால்மார்க்கு 916ங்கிற மூத்திரை பறித்து கொடுக்குறாங்க. எண்டாவதே நீங்கள் இதை அடகு கடையில் வச்சிங்கன்னா கூட எல்லா கோல்டும் ஒன்று தான். தங்கமயில் கோல்டுங்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு காசும் தரப்போகிறது இல்லை. ஸோ இந்த ரீசன்னால தான் ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு.
ஆக்சுவலாகவே இது ஹைப்பா இல்லை ட்ரூ வேல்யூவேஷனை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2026 அவங்களோட ரெவென்யூ 73% கிட்ட க்ரோ ஆயிருக்கு. ஆவரேஜ் கோல்டு ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ரஃப்லி 79% க்ரோ ஆயிருக்கு. ஸோ ஜென்ரலாக ரீசன்ட் டைம்ஸில் இது தங்கமயிலுக்கு மட்டும் இல்லை, எல்லா கோல்டு கம்பெனியுமே கண்ணா பின்னான்னு ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் ரொம்ப நடந்த சேல்ஸ்லாம் இல்லை, கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு ரெவென்யூ ப்ராஃபிட்னு பொறுத்த வரைக்கும் கண்ணா பின்னான்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தங்கமயில் பொறுத்த வரைக்கும் 66 ஸ்டோர்ஸ் கிட்டத்தட்ட இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 66 ஸ்டோர்ஸோட ரெவென்யூ வந்து கம்பேரிட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த வகையில் இது பாசிட்டிவாக இருக்கு. எபிட்டா பொறுத்த வரைக்கும் வெறும் 7% தான். ஸோ தின் மார்ஜினில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தின் மார்ஜின் வந்து 43.6ங்கிற ஏர்னிங்ஸையும் 12.1ங்கிற புக் ரேட்டிங்குமே ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டும் பண்ணலாம். அண்ட் ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்களோட ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 196% கிட்ட க்ரோவாக இருந்துச்சு அந்த டைம் ஆஃப் கோல்டு பீக்கான டைமில். ஸோ இது வந்து இந்த ஒன் டைம் இன்சிடென்ட் தான், திரும்பி நடக்குமான்னு நமக்கு தெரியாது. அந்த டைமில் நீங்கள் அவங்களோட புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 60 கோடி கிட்ட ஒன் டைம் இன்வென்ட்ரிக்கே நடந்திருக்கும். இது ஹிஸ்ட்ரியில் ரேராக தான் நடக்கும், அடுத்தடுத்து நடக்காது. ஸோ ரியல் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயரில் 8499 கோடி பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு 352 கோடி, எபிட்டா 577 கோடி. ஸோ எபிட்டா மார்ஜின் பொறுத்த வரைக்கும் 7%. இது நான் ஜஸ்டிஃபைபிளாக நான் சொல்ல மாட்டேன். ஸோ அது க்ரோ ஆகணும். ஸோ பெர் ஸ்டோர்ஸோட க்ரோத் மட்டும், அதாவது சேம் ஸ்டோரோட க்ரோத் வந்து 44% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது உண்மைக்குமே ரொம்பவே பாசிட்டிவ். நான் இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்குறது ரீஜனல் டாமினன்ஸு. ஸோ தமிழ்நாட்டில் தங்கமயிலுங்கிறது ஒரு நல்ல பிராண்ட் வேல்யூ. ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் இந்தியாவோட கோல்ட் கன்சம்ஷனே தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அதில் இவங்க ஃபுட் பிரிண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இவங்களோட பிராண்டு தான் இவங்களோட மோட்டு. அதை தவிர்த்து நான் வேறு எதுவும் பெருசாக பார்க்கல. சென்னையோட ஸ்டோர் வந்து இவங்களுக்கு உண்மைக்குமே பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகுது. ஆல்மோஸ்ட் சென்னையோட ஸ்டோர் ரெவென்யூ 30%லேருந்து 42% க்ரோ ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் 1 இயரில். அண்ட் குறிப்பாக சென்னை டிவிஷன் மட்டும் 20% ஆஃப் ஓவரால் ரெவென்யூ கான்ட்ரிபியூஷனாக மாறி இருக்கு. ஸோ இந்த கம்பெனி சென்னையில் அடுத்தடுத்த ஸ்டோர் எக்ஸ்பென்ஷனுக்கு பிளானும் பண்ணிட்டு வராங்க. கஸ்டமர் பேஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 45 லேக் கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ 41% கிட்ட லைவ் கஸ்டமர் க்ரோத் வந்து எங்களுக்கு இருக்குது. ஜென்ரலாக நகை கடைக்கு லைவ் கஸ்டமர் க்ரோத் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரே கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம், சென்டிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. எங்கள் அம்மா சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஊர் சைடு போனோன்னா அதில் ஒரு கடை இருக்கும், அங்கே வாங்கினா ராசியானது, அங்கே போனால் திரும்பி நகை சேரும் அப்படிங்கிற மென்டாலிட்டி ஜாஸ்தி. செகண்டு, எக்ஸ்சேஞ்சு ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் தெரியாத கடையில் போட மாட்டாங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நகை கடைக்கு ரொம்பவே நல்லது. அந்த வகையில் இவங்க வந்து ஒரு ப்ரிடாமினண்ட்டாக 45 லட்சம் கிட்ட பீப்புள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கோல்டோட ஹெட்ஜிங் வந்து இவங்க பெட்டராகவே மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். ஆல்மோஸ்ட் 96% கோல்டு ஹெட்ஜிங்கும் 43% சில்வர் ஹெட்ஜிங்கும் வச்சுருக்காங்க. ஹெட்ஜிங்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு வந்து ப்ரைஸ் கண்ணாப்பின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இவங்களோட 93% ஆஃப் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா, அதாவது தயாரிக்கிறது வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டில் நடக்குது. ஸோ கோல்டு ப்ரைஸ் மேலே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் இன்கேஸ் கோல்டு ப்ரைஸ் கிராக் ஆகி இவங்களோட ஹெட்ஜிங் காஸ்ட்டோட கீழே வந்துட்டா இவங்களுக்கு அது நெகட்டிவ். ஆனால் இப்போதைக்கு அது கிராக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த வகையில் இது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. பட் இது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி, எந்த பக்கம் வேணாலும் போய் அடி விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதாவது கோல்டு ஸ்கீம் இருக்குல்ல, கோல்டு ஸ்கீம், அதாவது மாதம் சீட்டு சேர்க்குறாங்களா, அது மூலமாக மட்டும் ஆல்ரெடி இவங்க 1419 கோடி கிட்ட வச்சுருக்காங்க. ஒரு இயரில் மட்டும் 134% கிட்ட இது க்ரோ ஆகிருக்கு. ப்ரீவியஸில் 607 கோடி இருந்தது, இப்போ 1419 கோடி. இது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லலாம். கஸ்டமர்கிட்டயே காசை வாங்கி இதை இவங்களோட இன்வென்ட்ரி ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது இவங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ரேட்டிங்காக இருக்குது. இதுதான் இவங்களோட ROE வந்து 28% இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனு. ஏன்னா 28% ROE வச்சிருக்கிற ஒரு பிஸ்னஸ்ஸு வெறும் 7% தான் மார்ஜின் வச்சிருக்குன்னா அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் கஸ்டமர் அட்வான்ஸாக கொண்டு போய் பணம் கொடுக்கறதான். ஆனால் கஸ்டமர் அட்வான்ஸாக பணம் கொடுக்கறது வந்து ஒரு முக்கியமான கேட்சு. அந்த பணத்துக்கு நீங்கள் லைபிளாகவும் இருப்பீங்க. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. 43ங்கிற வேல்யூவேஷன் இப்போதைக்கு நடந்ததை நான் ஒரு குவாலிட்டி கரெக்ஷனாக தான் பார்க்குறேனே தவிர, இது வந்து ரொம்ப ஸ்டாக் வந்து பிரேக் ஆகிடுச்சு, கம்பெனி மோசமாயிட்டு அப்படிலாம் இல்லை. இன்னும் கூட கரெக்ட் ஆகுங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நல்ல அட்ராக்டிவான வேல்யூவேஷன் வந்துச்சுன்னா நம்ம இதை தாராளமாக வாங்கலாம்.
இந்த கம்பெனியில் நான் பாசிட்டிவாக பார்க்குறது ROE அண்ட் ROC. இப்போ ஒரு பியர் அண்ட் புல் கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு 3380 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ கரண்ட் ப்ரைஸ் 5500 கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பேஸ் ப்ரைஸாக நான் பார்க்குறது 5700 ரூபா. புல் கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9000 வரைக்கும் இந்த ஸ்டாக் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய அனலிஸ்ட் ரேட் பண்ணது வந்து நியூட்ரல் தான். இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் ஒரு 12 மந்த் டார்கெட்டாக 6557 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பொட்டன்ஷியல் அப்சைடா 19%. பட் ஆன வேர்ஸ்ட் கேஸ் 3800 போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இதில் நிறைய ரீசன்னால இது மாற்றப்படும். கோல்டு வந்து பாலிசியை பொறுத்து சேஞ்ச் ஆயிரும். சேல்ஸ் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகணும். சென்னையோட அவுட்லுக் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் அது போக இவங்களோட காம்படிட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. அன்ஆர்கனைஸ்ட் ஜுவல்லர்ஸ் ஒரு பக்கம், லலிதாவோட ஐபி ஒரு பக்கம், இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இவங்க இப்போ இந்த மாதிரியான காம்படிஷனில் சர்வே ஆவாங்கன்னா சென்னையோட அவுட்ரீச் மெட்ரோ வந்து உண்மைக்குமே பாசிட்டிவாக போகணும். வெறும் தமிழ்நாடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லார்ஜான எக்ஸ்பென்ஷன் இவங்க பிளான் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்டில் இவங்க போட்டே வரணும். அண்ட் அட்வான்ஸ் கொடுக்குற பீப்புள் வந்து இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகணும். இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா இது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்மாக இது வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டாக்கு. நெக்ஸ்ட்டு 1 to 3 இயர் பொறுத்த வரைக்கும் சென்னையோட டிமாண்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக்கோட தலையெழுத்தே நிர்ணயிக்கப்படும். அண்ட் ஃபார்முலைஸ்டாக இவங்க ஸ்ட்ரக்சரலாகவே நிறைய எக்ஸ்பென்ஷன் பிளான் பண்ணணும். ஸோ தட் மற்ற காம்படிட்டிவ் கம்பெனிக்கு கம்பேர் பண்ணும்போது ஓவரால் இவங்களும் சர்வே பண்ணி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை இப்போ வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூ டூ காஸ்ட்லி. ஒரு அருமையான ப்ரைஸ் பாயிண்ட் வியூ வரும்போது கன்சிடர் பண்ணுங்கள். உங்களோட ரிஸ்க் ஆப்பிடேட்டை பொறுத்து நீங்களே உங்களுக்கு ஏற்ற நம்பரை சூஸ் பண்ணிடுங்க. நான் ஆல்மோஸ்ட் வேர்ஸ்ட் கேஸையும் சொல்லிட்டேன், பேஸ் ப்ரைஸையும் சொல்லிட்டேன், நல்ல ஆப்டிமைஸ் ப்ரைஸும் என்ன வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். புது சப்ஸ்கிரைபர்னா நியூ சப்ஸ்கிரைபர்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.